10 அடிக்கு மேலே போகும் ஹைட்டு. இந்த ஹைட்டு பார்த்துட்டு பூமியில் மணலுக்கு பஞ்சம் இல்லை. இங்கே பாருங்கள், அவன் மணல் கிடைக்காம திண்டாடுவான். இதே நான் வந்து 1947 முன்னாடி பிறந்ததுன்னா மயிலை வந்து போட்டு தருவேன். ஏன்னா அப்போ நீ பிடிச்சா மட்டும் போதும். வீடியோவை அப்போ பிடிச்சா மட்டும் போதும். ஓகேவா? ஓ பின்னாடியே வா. சரி, அங்கே நில்லு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்க்கலான்னு பார்த்தா இது தலை சரி பண்ணிக்கிறேன். அப்போ தான் பசங்களாம் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. முந்திரி காட்டுக்கு வந்திருக்கோம். முந்திரி காட்டுக்கு ஏன் வந்திருக்கோன்னா, முந்திரி காட்டை உங்களுக்கு காட்ட வந்திருக்கோம். முந்திரி காட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் முந்திரி இலை. இந்தமாரி இலை வந்து காஞ்சி போயிருந்ததுன்னா சீக்கிரமாக மரம் டேமேஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த இலையை இதுமாரி காய விடாமல் தண்ணி நல்லா பாய்ச்சணும். தண்ணி சும்மா பாய்ச்சணும்னா பாதி இது வந்து பில்லுக்கு போயிடும், பாதி இது வந்து மற்ற இதுக்கு போயிடும். அதனால் சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஏறு ஓட்டணும். ஏறு ஓட்டிட்டு ஒவ்வொரு கண்ணுக்கும் சுற்றி பாத்தி அமைச்சு அந்த பாத்தியில் தண்ணி விடணும். தண்ணி விடுறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு கீழே உப்புலாம் போட்டு உரம் போட்டு நல்லது பண்ணி நல்லா சீரும் சிறப்பாக செஞ்சோம்னா முந்திரிக்கு வந்து இன்னும் நல்லா பெருசாக படரும். பெருசாக படச்சுன்னா நமக்கு நிறைய முந்திரி காய்க்கும். நிறைய முந்திரி காய்ச்சின்னா நமக்கு நல்லா லாபம் பெருகும். இதுமாரி பூண்டு செடியெல்லாம் வர விடக்கூடாது. முள்ளு குத்துதான். அது எல்லாம் வந்து என்ன செய்யணும்னா ஏற ஒட்டி சரி பண்ணியிருக்கணும். இல்லைன்னா இப்படி முள்ளு குத்தம். இது வந்து பண்ணாம விட்டுட்டோம்னா கொல்லி தெரியல. முள்ளு குத்துதா ஜம்ப் அடி அங்காண்ட போ. அதான் பண்றான். அது பாரு, எவனா குடிச்சு பாட்டில் உடச்சு போட்டுக்கான் பாரு. உடச்சு போட்டான் பாரு பாட்டில். குடிக்க தெரிஞ்ச டேஷ் நாய்களுக்கு இதை உடைக்க தெரியல. உடைக்க தெரியாமல் கொண்டு வைக்கணும். குடிச்ச உடனே போதையில் யாரையும் போட்டு தலை பிளான் பண்ணியிருப்பானுங்க. சரி, எதுவுமே கிடைக்கலன்றது காரணத்தை கல் கண்டிருக்கும். கல்லை உடச்சுவானுங்க. அப்படியே உடச்சி அவங்க காலையே ஒரு பீச்சிட்டு போக எனக்கு என்ன போடுறாங்க. இந்த முந்திரி மரம் பட்டு போச்சு. இது பட்டு போச்சு. நான் இதை இப்போ தொட்டு போச்சு. அதனால் இது மைக்கு மாரி வச்சு பாட்டு பாடக்கூடாது. இது நம்ம என்ன செய்யணும்னா இதை சுற்றி பழி பறிச்சு உப்புலாம் போட்டு நல்லா உரம் மறந்து அது எதுவும் எதை போட்டு கண்ணை வளர்க்கணும். ஆமாம், இது முந்திரி பூவை காட்டுறேன். இந்தமாரி சீசனில் முந்திரி பூ பூக்குது. இதை வச்சு சேல்ஸ் பண்ணவும் முடியாது. இப்போ என்ன மாதம் போயிட்டுருக்கு? என்ன மாதம் போகுது யாருக்கு தெரியும்? நவம்பர் மாதமா? அக்டோபர் மாதம் போயிட்டுருக்கு. அக்டோபர் மாதத்தில் சீசனே கிடையாது. இந்த மாதிரி டைமில் பூக்கிற பூவெல்லாம் காரக்காயை சொல்லுவாங்க. அந்த காரக்காயை வந்து சாப்பிட தான் முடியும். அது எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது சேல்ஸ் பண்ணாலும் வியாபாரம் ஆகாது. ஆடுறாங்க இருக்கா? மரம் ஆடுது. மரம் பயங்கரமாக ஆடுது. பார்த்தியா? தெரியுதா? அங்கே இடமா இருக்கு. நல்லா பயங்கரமாக ஆடுது. நல்லா ஜூம் பண்ணுத. சத்தம் போடுது. இன்னும் இருக்குங்க. இன்னும் இருக்கு. இன்னும் இருக்காங்க. முள்ளு குத்துதா? இப்படி ஜம்ப் ஆகி வழிபாடு ஓடியா. என்ன மயில் ஓடுது. ஓடிடுச்சு. உள்ள ஓடி போச்சுடா. ஜஸ்ட் மிஸ்ட். வா கோபடாண்ணா. சுதந்திரமான பூமின்றதுல மயில் சுதந்திரம் பறக்க விட்டேன். இதே நான் வந்து 1947 முன்னாடி பிறந்ததுன்னா மயிலை வந்து போட்டு தள்ளியிருப்பேன். ஏன்னா அப்போ தேசிய பறவை சொல்லலைல்ல. தப்புல. ஆமாம், இந்த பூமியில் மணலுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ பாருங்க, அவன் மணல் கிடைக்காம திண்டாடுவான். எங்கே பார்த்தாலும் மணல் தான். மணலுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் ஊர் பக்கம் காம்பவுண்டு கட்டுவீங்க. ஏதாவது ஒரு பெரிய பெரிய பில்டிங்னா கட்டிட்டு காம்பவுண்டு கட்டுவீங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கம் காம்பவுண்டு கட்ட மாட்டாங்க. இதுதான் காம்பவுண்டு. இதை வந்து நீங்கள் கண்ணாக கொண்டு போய் வைக்க வேண்டாம். உடச்சி கொண்டு போய் வச்சா போதும். அது மாட்டுக்கு நெட்டுக்கு வந்துடும். லைன் ஃபுல்லாக வந்துடும். கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே போகும் ஹைட்டு. இந்த ஹைட்டு பார்த்து தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் நின்னா எனக்கு மேலே ஹைட்டு ஏறும். நானே ஒரு எனக்கு மேலே போகுது. அதனால் ப்ரொடக்டிவாக இருக்கும். எவனும் உள்ளே போகிற முடியாது. சுற்றி கம்பியாக இருக்கிறது முள் இருக்கும். போதும் வா. எங்கே பறிய மட்டும் போயினாரா?